இன்றைக்கி நம்ம ரெகுலர் கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் அவங்க கோல்டு ஜிமிக்கியோட ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி வெள்ளியில் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அப்படியே அச்சஸ் எல்லாம் வெள்ளியில் பண்ணியிருக்கோம். இது பியூர் வெள்ளியில் பண்ணி மேலே கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கோம். அச்சஸ் எல்லாம் கோல்டு என்ன இருக்குமோ அதே மாதிரி தான். இது பியூர் வெள்ளியில் பண்ணி கோல்டு பாலிஷ் பண்ணதுனால உங்களுக்கு பாலிஷ் போனாலும் அந்த வெள்ளியோட கலர் தான் வருமே தவிர பிளாக் ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீபாலிஷும் பண்ணிக்கலாம். இல்லை எங்கிட்டயே கொடுத்து கேஷாக வேணாலும் அன்றைக்கி வெள்ளியோட ரேட்டுக்கு அப்படி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி வெயிட் மிஷினில் போட்டு அன்றைக்கி என்ன வெள்ளி ரேட் இருக்கோ அப்படி எடுத்துக்குவோம். இதெல்லாம் கஸ்டமர் நம்ம ரெகுலர் கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் அனுப்பின கோல்டு நெக்லஸ்ஸு, முகப்பு செயின் இதெல்லாம் நம்ம அப்படியே வெளியில் பண்ணி கோல்டு பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் இன்றைக்கி டெலிவரி ஆகுது. இதெல்லாம் திருமங்கலி செட்டு. இதெல்லாம் பியூர் வெள்ளி, எதுவுமே கோல்டு இல்லை, எல்லாமே பியூர் வெள்ளியில் கோல்டு பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமர் சொல்லி செஞ்சது தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முகப்பு லட்சுமி முகப்பு செயின். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த முகப்பு செயின், மீனாட்சி அம்மன் வச்ச முகப்பு செயின், இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணாலே ஒரு 1 இயர் கேரண்டி வரும். பாலிஷ் பண்ணாலும் ரீபாலிஷ் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்சோ கேஷாகவும் மாற்றிக்கலாம். ஏன்னா பியூர் வெள்ளினால. நம்மளோட கடையோட அட்ரஸ் கவின் சில்வர் ஜுவல்லரி, ஒய் ஒத்தக்கடை, மதுரையில் இருக்குது. டேரக்டாக